வணக்கம் மேடம். நம்ம இன்னைக்கு இந்த விருப்பாட்சி கோபால் நாயக்கர் இருந்துட்டு அந்த அரண்மனை பட்டம் வந்து இந்த தோட்டம் வந்து அரண்மனை தோட்டம் சொல்கிறாங்க. இந்த செஞ்சிலேருந்து எடுத்து நம்ம இந்த ரெட்டையம்பாடி கட்டும்போது நாங்கள் செஞ்சு காட்டியிருந்தோம். இந்த மாதிரி செஞ்சு காட்டியிருந்தேன். இது 300 ஆண்டு நாயக்கர் காலம்னு சொன்னாங்க. இப்போ அதே மாதிரி இஞ்சி இருக்குது. அகல் அதிகமாகவும் களிமண் பெருசாகவும். இப்போ வழக்கத்தில் இருக்கிற செங்கலை விட இது வேறு மாதிரியான வருகிற செங்கல் வந்து நமக்கு திக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அகலம் குறைவாக இருக்கும். இது வந்து திக்னஸ் கம்மியாக அகலம் அதிகமாக இருக்குது. அதான் இப்போ நம்ம வந்து விருப்பாட்சி கோபால் நாயக்கரோட சுதந்திர போராட்ட வரலாறு பார்க்கும்போது அவர் வந்து அரண்மனையில் வச்சுட்ட ஒரு பாளையக்காரர். ஏன்னா சகல வசதிகளும் இருந்தும் கூட அவர் வந்து இந்த நாட்டுக்காக போராடி இங்கேருந்து இந்த ஒரு மதிலே இவ்வளவு பெருசு இருக்கும்போது அவருடைய அரண்மனை எவ்வளவு பெருசு இருக்கும். வெள்ளைக்காரன் வந்து அவர் மேல இருந்த கோபத்துல ஆத்திரத்துல அரண்மனையை மொத்தமா இடிச்சு தரமட்டமாக்கிட்டான். யானை கட்டுற கல்லு மட்டும்தான் மிச்சம் இருக்கு, அதை மட்டும்தான் அவனால் எடுக்க முடியலன்னு அவருடைய மணிமண்டபத்துல செய்தி வச்சிருக்கிறாங்க. அப்படி அரண்மனை வாழ்க்கையை தியாகம் பண்ணி அவர் தலைமறைவானது அவர் பையனையும் அவர் மனைவியையும் சிறைப்பிடிச்சு வச்சுட்டாங்கன்னு சொல்றாங்க. தன்னோட குடும்பத்தை பற்றி கவலைப்படாமல் தன்னோட நாட்டுக்காக அவ்வளவு தூரம் போராடி தலைமறைவாக இருந்து அவ்வளவு கஷ்டத்துலேயும் சக சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு உதவி செஞ்சு வேலு நாச்சியாருக்கு உதவி செஞ்சு எத்தலப்ப நாயக்கரோட கைகோர்த்து எல்லாம் பண்ணியிருக்காரு. இந்த அரண்மனை தோட்டத்தை பார்க்கும்போது அரண்மனை இன்னைக்கு மறைஞ்சு போச்சு, மண்ணோட மண்ணாக போயிடுச்சு. ஆனால் அவருடைய புகழ் வந்து அப்படியே நாட்டுக்காக அவர் பொதுநலத்தோடு அவர் செயல்பட்டதுனால தான். என்ன ஒரே ஒரு வருத்தம், அவர் மணிமண்டபத்தை வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை அவருடைய சமூகத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் வந்து பார்க்கணுங்கிற மாதிரி வச்சிருக்கிறாங்க. சுற்று வட்டாரத்தில் இருக்கிற அத்தனை பள்ளிகளும் மாணவ மாணவிகளை கூட்டிட்டு வந்து ஆசிரியர்கள் இதை பற்றி அவங்களுக்கு எடுத்து சொல்லி நம்ம அரசாங்கமே இதையெல்லாம் நல்ல விரிவான பாடத்துல கொண்டு வரணும். இல்லை இது சான்று, இந்த சான்று இல்லைன்னா நம்ம விருப்பாட்சி கோபால் நாயக்கர் இருந்ததுக்கான சான்று எல்லாம் போயிருக்கு. இப்ப நமக்கு இந்த சான்று ஒப்பிடும்போது நமக்கு இது நாளடைவுல இன்னும் இல்லாம போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. தென்னந்தோப்பு தண்ணி பாய்ஞ்சிட்டு இருக்கு, மழைக்கும் வெயிலுக்கும் பார்க்கும்போது இதனுடைய அளவு குறைஞ்சிட்டே வரும். ஆங்கிலேயம் தரைமட்டம் ஆக்கிறது பின்னாடி மிச்சம் இருக்கிற இந்த பகுதியை நம்ம பாதுகாக்கிறதுக்கு அரசு சார்பில் இதுக்கான ஒரு நடவடிக்கை எடுத்தா நம்ம இதோட இப்ப நம்ம கோட்டைக்காடு பேசுறோம். நம்ம எத்தலப்ப நாயக்கர் கோட்டைக்காடுங்கிறது முழுமை இது கூட இல்லை. நாம வந்து இதுதான் சான்று காட்ட முடியுது. ஆனா எத்தலப்பருக்கு கோட்டைக்காடு இல்லை, கோட்டை காடு மட்டும் தான் இருக்கு. அது காடு மட்டும் குழியா இருக்கு. இப்ப அதோட ஒப்பிடும்போது இவங்க அரண்மனை இருந்ததுக்கான ஒரு சின்ன அடையாளம் கூட தான் போச்சு. ஆனா இது அடையாளம் இருக்கு. ஆமா, இதை வச்சு இந்த பக்கத்துல அகழ்வாய்வு செய்யலாம். அரண்மனையோட அடித்தளமாவது நமக்கு அஸ்திவாரமாவது கிடைக்கும். இன்னைக்கு இருக்கிற பகுதியை பாதுகாக்கிற அதை வந்து வரலாற்று ஆய்வு நடுவத்து சார்பில் நம்ம கூட கோரிக்கை வச்சலாம், அரசுக்கு ஒரு கோரிக்கை வைக்கலாம். நம்ம வச்ச கோரிக்கைனால தானே எத்தனை மணிமண்டபம் வந்துச்சு. அது மாதிரி வந்து இதெல்லாம் ஆவணப்படுத்தி நம்ம வந்து வரலாற்று ஆய்வு நடுவத்துல தொல்லியலையும் வரலாற்றையும் நம்ம ஆவணப்படுத்திட்டு வரும்போது சமீபத்திய வரலாறு நம்ம சுதந்திர போராட்ட வரலாறு நம்ம மக்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த தலைமுறைக்கு இருக்கணும். அப்பதான் நாட்டுப்பற்றுங்கிறது அழியாம இருக்கும். அதற்காகவாவது இதை வந்து இப்போ இருக்கிற அந்த பள்ளி கல்வி அலுவலர் கூட நம்ம எழுதலாம். அவங்களுடைய பள்ளி மாணவ மாணவிகளை கூட்டிட்டு வந்து அந்த மணிமண்டபத்தையும் அந்த அவருடைய அரண்மனையோட எச்சத்தையும் எல்லாத்தையும் காமிச்சு வரலாற்றை அவங்களுக்கு தெரியணும்னு நம்ம சொல்லலாம். சுற்றறிக்கை விடலாம். ஆமாம்.